குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி 2023. ராகு கேது பெயர்ச்சி 30/10/2023 திங்கட்கிழமை, தூவிதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம், மாலை 4:40 மணி. மாலை 4:40க்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார். துலாமில் இருந்து கன்னிற்கு கேது பகவான் செல்கிறார். இப்போ ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார். வணக்கம். ஆஸ்ட்ரோ ரங்கா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023 25 வரைக்கும் பார்க்குறோம். அப்போ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது, யாருக்கெல்லாம் சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு அப்படின்றவர் யார், கேது அப்படின்றவர் யார், இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம். ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான். இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட கிரகங்கள், அதாவது ராகுவோ கேதுவோ ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும், அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க. இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார். அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார், அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சிறார். ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுப பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும். இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சனி, இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம். அப்போ இந்த புதன், சுக்கிரன், சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார். இந்த சுக்கிரன், புதன், சனி இந்த கிரகங்களுக்கு 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகருக்கு கொடுத்துட்றாங்க. இதே சமயம் அந்த கிரகம் அல்லாமல் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ இந்த கிரகங்களுக்கு 5, 9 ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்டுறாரு. அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா செவ்வாய்ன்றது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம். நிலத்துக்கான காரகன், வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம். இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறாருன்னா ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுணக்கமாய் நிற்கும். இதுவே சுக்கிரனும் வீடு தான். ஒருத்தர் நல்ல பிரம்மாண்டமாக வீடு, அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகை மெருகேற்றி அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார். அப்போ இந்த ராகு கேதுக்கள் நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய 30 அக்டோபர் 2023 அன்று துதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். நாம் இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்டுருக்கு. விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், சுபமான ஒரு விஷயம். இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது, ராகு கேது பயிற்சினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும். இது அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம், பேராசைக்கான ஒரு கிரகம், போகத்துக்கான கிரகம். அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார்.
கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார், அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார். கேது மோட்சக்காரகன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும். சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது. கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும். அந்த ஞானக்காரகனான கேது பயிற்சி யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 வருஷம் மாலை 4:40 மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேசராசிலேருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலா ராசிலேருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி அடைகிறாங்க. இதை பற்றின விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். வணக்கம், வாழ்க ஆனந்தத்துடன். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2023 30/10/2023 திங்கட்கிழமை தூவிதய திதி, கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும், கேது பகவான் துலாமிலிருந்து கன்னிக்கும் செல்கிறார். இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அர்த்தாஷ்டம சனியிலேருந்து விலகி இருக்காங்க. அர்த்தாஷ்டம சனியிலேருந்து இந்த 2020, 21, 22 இந்த காலகட்டங்களில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அதிகமாக இவங்க சுமந்திருப்பாங்க. வீடு கட்டி கடங்காரனாக இருப்பாங்க, கல்யாணம் பண்ணி கடங்காரனாக இருப்பாங்க, சிலருக்கு உத்தியோகம் பறி போயிருக்கும், சிலருக்கு பார்த்திங்கன்னா நோய்கள், ஆப்ரேஷன், அறுவை சிகிச்சை போன்ற மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2023 to 25 சொல்லலாம். இந்த ராகு பகவான் 18 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னா, குரு பகவான் இவருடைய ராசியையே பார்க்கிறார், சிம்மத்தையும் பார்க்கிறார், தனுசையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, இவர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகிறது மட்டும் கிடையாது, வேலைகள் கிடைக்கிறது. வீடு பார்த்திங்கன்னா சிலருக்கு வீடு அமையாமல் இருக்கும், வாடகை வீட்டிலே இருப்பாங்க. அதே போல் வீடு மாற்றம், போகியத்தில் போகிறது, பெரிய வீடாக போகிறது, சொந்த வீட்டுக்குரிய பலத்தையும் கொடுத்துடும். நகைங்க, நிறைய நகைங்க அடமானம் வச்சுட்டு மூக்க முடியாமல் இருக்கும், வட்டி கட்டிக்கினே இருப்பாங்க, அதை மீட்டுடுவார். அதே போல் ஏமாற்றப்பட்ட பணம் கைக்கு வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. எங்கேயாவது பணத்தை, நகையை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பாங்க, அது மனம் மாறி பார்த்தீங்கன்னா கொடுப்பதற்கும், அதே போல் தானாக வருவதற்கும், இல்லை இவங்களாவது போய் சரி அவங்க வச்சுட்டாங்க, நம்மளாவது நம்ம நகையை மீட்டுட்டும் வருவாங்க. இந்த காலகட்டத்தில் வராக்கடனும் வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போயே ஆரம்பிச்சிருக்கோம் சுப பலன்கள்லாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் உறுதியாக, திருமணம் பார்த்திங்கன்னா தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு ஏங்கி நின்றவங்களுக்கெல்லாம் சரி, அவர்களுக்கு திருமணம் பார்க்குறவங்களுக்கும் சரி, வரன் தேடுபவர்களுக்கும் இந்த ஆண்டு சுபகாரியத்திற்கு பலம் உண்டு. கல்யாணம் கைகூடிடும், உத்தியோகம் அமைச்சு கொடுத்துடும், நல்ல வேலை கிடச்சிடும், வேலை மாறுதலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அதுவும் சுபமாக தான் இருக்கும். வியாபாரிகளுக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கிறது, ஏற்கனவே நடத்தின்னு இருந்த தொழிலோட சப்ஸ்டியூட்டாக ஏதாவது இணைக்கிறது, இந்த மாதிரியான சுப விரயங்களுக்கும் பலம் உண்டு. அதை லாஸ் ஆகாது. பொதுவாகவே அனுபவம் உடைய தொழில்தான் மிக சிறந்த ஆசான். அனுபவம் இல்லாத தொழிலை விட அனுபவம் உடையதில் நெளில் சுழியோடு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும், பயப்பட வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யுன்யம் பிறகுது. பிரிந்திருந்த கணவன்மார்கள் மனைவிமார்களும் சரி, பிரிஞ்சு இருந்தாங்கன்னா கணவன் மனைவி இந்த வருஷம் ஒற்றுமை கைகூடும். பிள்ளைகள் சரி, குடும்பமாக ஆவாங்க, குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லாருமே ஒத்துமையாகிடுவாங்க, பயப்பட வேண்டாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏறுமுகம்தான். 80% நல்ல பலன்களும் 20% தான் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைச்சிடும். பிள்ளைகள் வழியிலையும் சரி, உயர்கல்வி யோகம் கிடைச்சிடும். உழைப்புக்கு ஏற்ற சம்பளம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கும் பலன் கை மேலே உண்டு. அதே போல் இந்த செவிலியர், டாக்டர் இவங்களாம் பார்த்திங்கன்னா பத்திரிகை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் தங்களுடைய உழைப்பிற்கேற்ற விருதுகளும்
கலை சம்பந்தப்பட்ட கலைத்தொழில் சம்பந்தப்பட்ட விருதுகள் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு. அதை சமயோஜித புத்தியாக இவங்க பயன்படுத்திக்கணும். வாய்ப்புகள் வரும்போது, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி பார்த்துக்கலாம், வாய்ப்புகள் வரும்போது டக்குன்னு இவங்க பிடிச்சிக்கிறது தான் பெட்டர். புரியுதுங்களா? இவர்களை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்கள கட்டுங்க. திருமணத்துக்கு வரன் தேடுறவங்களுக்கு கிடைச்சிடும். 31, 33, 35, 37ன்னு தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. திருமணத்திற்குரிய பாக்கியம் கை மேலே கிடைச்சிடும். குலதெய்வ வழிபாடு மறந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தேடி கண்டுபிடிங்க. பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா குலதெய்வம் பார்த்திங்கன்னா உக்கிரமான தெய்வம், ஆண் தெய்வம், காவல் தெய்வமாகவும் இருக்கும், பெண் தெய்வம் உக்கிரமான தெய்வமாக இருக்கும், அசைவ வழிபாடாகவும் இருக்கிறத நான் பார்க்குறேன். இவர்களை குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். குலதெய்வ வழிபாட்டு மேலே கவனத்தை செலுத்தணும். வழிபாடு மறந்தவங்க வழிபடுங்க. முன்னோர்களுடைய வழிபாடு மறந்தவங்களும் வழிபடுறது நல்லது. இவர்களை பொறுத்த வரைக்கும் 80% நல்ல பலன் உறுதியாக உண்டுன்னே சொல்லலாம். உயர்கல்வி யோகம்லாம் கிடைச்சிடும். சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி நல்ல பலன்களை, எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ரங்கநாதன் ஐயா விளக்குவார். களத்திரக்காரகனான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட துளாராசி என்பர்களே, எதையும் சீர்தூக்கி பார்ப்பதில் நீங்கள் வல்லவர்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியினுடைய சின்னமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தராசு தட்டு தான். யாருன்னு பார்க்க மாட்டீங்க, எல்லார்ட்டையும் நியாயம் தர்மம், இதுதான் உங்களுடைய கொள்கையாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு ராகு கேது பேச்சு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிரனுடைய நண்பர் தான் ராகு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன், அவருடைய நண்பர் தான் ராகு. ராகுவும் 6ஆம் வீட்டுக்கு வந்திருக்கார். பொதுவாக அசுபகிரகங்கள்னு சொல்லக்கூடியது, இயற்கை அசுபர்கள்னு சொல்லக்கூடியது சனி, ராகு, இவங்கெல்லாம் நம்ம சொல்லுவோம், ராகு கேதுகள் இவங்களை சொல்லுவோம். இந்த இயற்கை அசுபர்கள் 3, 6, 11 இந்த பாவங்களுக்கு வரும்போது நற்பலன்களையே செய்வார்கள் என்பது விதி. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சுக்கிரன் வீட்டுக்கு அவர் நன்மையை செய்ய கடமைப்பட்டவர். அப்போ அவர் துலா ராசிக்கும் 6ல் வந்துட்டார். சுக்கிரனுடைய வீடாக பேர போயிடுச்சு உங்கள் ராசி. அப்படி பார்க்கும்போது இந்த முறை இந்த ராகு கேது பயிற்சியில் உங்களுக்கு எல்லளவும் கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிஞ்சு போச்சு. அப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு பகவான் தன்னுடைய காரகத்துவங்களை அள்ளி வழங்குறதுக்கு காத்துட்ருக்கார். இப்போ 6ல் இருக்க ராகு பகவான் மீன ராசி 12ஆம் வீட்டில் இருக்கார், காலபுச ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ வெளியூர் வெளிநாடு பயணங்களுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் போகலாம், அனுப்பிச்சி விட்ருவார் இந்த ராகு. அப்போ இது மூலம் லாபம் இருக்குமானா கட்டாயம் லாபம் இருக்கும், வெற்றி இருக்கும், ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வாழ்நாளில் வெளிநாடு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அனுப்பிச்சி விட்டு வருவார், உங்களுக்கு வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்புறம் சனியுடைய பயிற்சி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பலமாக இருக்குது, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது. ஸோ நீ இப்போ அஷ்டாத்தம சனியிலேருந்து விலகி பூர்வ புண்ணியம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது, உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் சிறப்பாக இருக்குது, குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் நடக்கும், கஷ்டத்துக்கு வேலை இல்லை. சரி, அடுத்து தான் போச்சு குருவுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குரு உங்களுக்கு ஆகாத கிரகம் தான். துளாராசிக்கு 3 இருக்கக்கூடிய குரு அவர் 7ஆம் இடத்துல நின்று உங்கள் ராசியை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை குரு பார்க்குறார். 6 கூடையவர் தான், அவர் 7ல் நின்று லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் 10 மடங்காக பெருகும். அரசாங்க வகையில் லாபம் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இதுக்கு முன்னாடி முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இனி அந்த முயற்சிகள் மறுபடியும் நீங்கள் எடுத்து செய்யும்போது வெற்றி அடையும். ஸோ தோல்விகளுக்கு இனி வேலை இல்லை, இனிமேல் எல்லாம் ஏர்முகம் தான். உங்களுக்கு ராசியை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பெற போகுது, உடலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி உடல் தெளிவாக போகுது. அப்போ உடல் ரீதியாக ஆரோக்கியம் கிடைக்க போகுது, மன ரீதியாக தெளிவு இருக்குது. ராகு பகவான் உங்களுக்கு நன்மை செய்கிறார், சனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்கிறார். மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே நற்பலன்களாகவே நடக்குது. உங்களுக்கு நீங்கள் பரிகாரம்னு எடுத்துக்க வேண்டியது இருந்தால் 5ஆம் இடத்துல சனி ஆட்சி பலமாக இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. அதுதான் உங்களுக்கு பரிகாரமாக வரும். அந்த பரிகாரமும் உங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணும். இந்த சமயத்தில் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால. இதுக்கு முன்னாடி வாங்கின கடனை இப்போ அடைக்க போகிறீங்க. அர்த்தாஷ்டம சனியில் கடன் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, அந்த கடன்லாம் இப்போ அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும், அடைச்சிடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லபடியாக இருக்குது. ரொம்ப ஒரு அற்புதமாக சொன்னாங்க ஐயா. துலாம் ராசிகர்களுக்கு நிறைய ஒரு நல்ல பலன்கள், சாதகமான சூழ்நிலைகளை தான் ஐயா சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி 2023 டு 2025 எந்த மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் ஜோதிட பேராசிரியர் ஐயா ஏழுமலை ஐயா விளக்குவார். வாழ்க வளமுடன். ராகுகேது பயிற்சி 2023 டு 25. இப்போ நம்ம துளாராசிக்கு பார்த்துட்டு இருக்கோம் ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ துளாராசியை பொறுத்தவரை ராகுகேது பயிற்சி ரொம்ப மிக அருமையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இவங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ விடையாக இவங்களுக்கெல்லாம் ராகு பயிற்சி நல்லா கொடுக்குங்க. அதே சமயத்தில் இவங்க பொருளாதாரம் நல்லா வருதுங்க. இப்போ நீண்ட நாளாக விற்காமல் கிடந்தது இடம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட கிடைக்கும். விற்கும் போது அந்த பணம் பொருளாதாரம் நல்லா வருது. அதே சமயத்தில் குடும்ப ஒற்றுமை இவங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில் இவங்க நல்லா அழகாக பண்ணிக்கலாம். பண்ணுற தொழிலை அப்படியே தொடர்ந்து பண்ணலாம். தனியாக எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே அந்த தொழிலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். கவனத்தை எடுத்துக்கங்க. உடலோட ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த காலகட்டம். ஏன்னா கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் இந்த உடற்பயிற்சி, தியானம், யோகா இந்த மாதிரியெல்லாம் செய்கிறது இது கொஞ்சம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது. இந்த 12ஆம் இடத்துல கேதுங்கும்போது இந்த கொஞ்சம் அயன போன படுக்கையிற சமாச்சாரங்கள் விஷயங்களில் கொஞ்சம் முரண்பாடு வாழ்க்கை துணையில் கிடைக்குங்க. அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது மிக சிறப்பான ஒரு காலகட்டம். மற்றபடி துளாராசிக்கணும் குழந்தைகளை படிக்க வைக்க நல்லா படிக்குங்க. நீங்கள் வெளிநாட்டில் கொண்டு போய் படிக்க வைக்கிறனாலும் தாராளமாக படிக்கலாம். படிப்புக்கு கடன் வாங்கி படிக்க வைக்கிறனாலும் தாராளமாக செய்யலாம். இந்த கடனை அடைச்சிக்கலாம். நல்லா குழந்தைகள் நல்லா படிக்கும். அதை பற்றி எந்த எதிர்பாடும் இல்லை. அதே சமயத்தில் இவங்களுக்கு காதல் கல்யாணங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக எடுத்து பண்ணணுங்க. இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்க வாய்ப்பு உண்டு. அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணால் மட்டும் ஜெயிக்கலாம். அதே சமயத்தில் குழந்தைகளை பொறுத்த மட்டும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நீண்ட காலமாக வழிபாடு பண்ணிக்கிட்டு இயங்கினவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப மிக அருமையான காலகட்டமாக இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கான வைத்திய செலவுகளை பாருங்கள். கட்டாயம் உங்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும் கட்டாயமாக. மற்றபடி துளாராசிகளை பொறுத்த மட்டும் நல்லா இருக்குது. வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை சொல்லியிருக்காரு ஐயா. எல்லாமே நல்ல விஷயந்தான். இந்த காதல் கல்யாணம் என்னும்போது பொதுவாகவே பெற்றோர் பார்க்கக்கூடிய திருமணம்தான் மிக சிறப்பு. காதல் கல்யாணமாக இருந்தால் பெற்றவங்களோட ஆசீர்வாதத்தோடு முடிச்சுக்கோங்க. பெற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அனுமதியோடு முடிச்சுக்கும் போது மிக சிறப்பாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் இந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. உயர்கல்வி யோகமும் நல்லா இருக்குது. உத்தியோகமும் சரி, பிள்ளைகள் வழியில் உயர்வு தரும். மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம். பரிகாரங்களும் சொல்லிட்டாங்க. பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இறை வழிபாடு ரங்கநாதன் ஐயா அவர்களும் சொல்லியிருக்காங்க, ஏழுமலை ஐயாவும் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே இந்த துலாம் பார்த்திங்கன்னா குடும்பத்து மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாங்கனாலே அவர்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கும். பெற்றவங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளை, கட்டின மனைவிக்கு நல்ல ஒரு கணவன், பெற்ற பிள்ளைக்கு ஒரு நல்ல அப்பா. இவர்கள் குடும்பத்தை இவர்கள் பார்த்து கொண்டாலே இன்னும் யோகம் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப அற்புதமான காலகட்டம். இவர்களுடைய உயர்வு எங்கே இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் தான் இருக்குது. இவர்கள் குடும்பத்தில் ஒத்துமையோடு இருந்தாலே வாழ்வில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் இவங்க சாதிக்கலாம். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மனைவி வழியில் சரி, மனைவிக்கு வேலை கிடைக்கும், வேலை தேடின்னு இருப்பாங்க, வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் வேலை கிடைக்கணும் ஏங்கிட்டு இருக்கவங்களும் அந்த பாக்கியமும் வந்துடும். அப்போ புத்திர பாக்கியம், திருமணம், உத்தியோகம், கலை சம்பந்தப்பட்ட தொழில் விருத்தி எல்லாமே கிடைச்சிடுது. ஆக மொத்தத்தில் 80% குறையாமல் நல்ல பலன்களை கிடைக்கிது. 20% கவனமாக இருந்துக்கணும். இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.